இல்ல பழனிசாமிக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் தெரியணும். ஃபர்ஸ்ட் ஐ ஷுட் கம் டு நோ. என்ன பண்ணாலும் பழனிசாமி மேல ஆக்ஷன் எடுக்கிறதுல முடிவோட இருக்கீங்களா? இந்த 5 வருஷம் இவன் சம்பாதிக்கும் போது அவனை கவனிச்சாதான் அவன் அடுத்த 5 வருஷம் இவனை கவனிப்பான். அரசியல் அடிதடி எல்லாம் மேல் மட்டத்துல தான், கீழ் மட்டத்துல இப்படி கொடுக்கல் வாங்கல் இருந்தாதான் காலம் தள்ள முடியும். அதிமுக ஆட்சியில அம்மா மறைந்த பின்னால் எல்லா துறையிலையும் ஊழல் சொல்லி எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது போய் இந்த ஊழல் புகார் பட்டியலை இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் கொண்டு போய் கொடுத்தார். நான் தெரியாம கேட்கிறேங்க, 4 வருஷம் அதுக்கு பின்னாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கார். அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. அந்த ஊழல் புகாரை தான் எடுத்துட்டு போய் கொடுத்தீங்க. ஒரு நடவடிக்கை எடுக்க முடியல சார். ஒருத்தரையும் அரசு பண்ண முடியாத. டிவிஎஸ்சி பூரா வெறும் பேப்பரை தான் இருக்கு, டேபிளா ரைட் விட்டு தான் என்னாச்சு? டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்ட கேஸ் என்னாச்சு? 1000 கோடி ஊழல் சொல்லி டி நகர்ல தண்ணி நிக்குது முழங்கால் வரைக்கும் சொல்லி தண்ணியே நிக்காது இனிமேல் பழனிசாமி பாலம் பழனிசாமி ஒரு 800-900 கிலோமீட்டருக்கு சரியா நீர் வடிந்து கீழே போயிடும் அப்படின்னு சொன்ன உடனே அது ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி தனியா ஒரு கமிஷனை போட்டீங்கல்ல, அந்த கமிஷன் உங்களுக்கு திருப்பி ரிப்போர்ட் பண்ணிச்சுல ஊழல் மெகா 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 சிட்டி அது நடந்ததா இல்லையா? அந்த ஊழல் ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையா? என்னாச்சு? கொடநாடு கையில தொடவே மாட்டீங்க. அவர் ஒருத்தர் விசாரிக்க மாட்டீங்க. இன்னைக்கு அட்டகாசமா போய் பழனிசாமி தான் ஊழலுக்கு மண்ணுன்னு சொல்லி நாளெல்லாம் பேசிட்டு இன்னைக்கு பழனிசாமி 4800 கோடியும் டெல்லி வரைக்கும் கொண்டு போய் அங்கெல்லாம் எங்களை ஒன்னும் ஆட்ட முடியல, அசைக்க முடியல, ஒன்னும் பண்ண முடியல அப்படின்னு நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு 4 லட்சம் கோடி திமுக எல்லா இலாக்கா மீதும் அமைச்சர்கள் மீதும் அவர் ஊழல் புகாரை கொடுத்திருக்கார். கோர்ட்ல கூட எங்களை ஒன்னும் பண்ண முடியலன்னு மார்க் தட்டிக்கிறார். அது என்ன சார் கவர்மெண்ட்? டிஎம்கே கவர்மெண்ட் புரியல சார். ஏன் இப்படி பண்றாரு முதல்வர்? இல்ல பழனிசாமி எதிர்கட்சி தலைவரா இருந்தா போதுன்னு அவர் நினைக்கிறார். நீங்களும் இந்த அறிவாய்ந்தவர் தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ரொம்ப வேதனையா இருக்கு சார் இதெல்லாம் பார்த்தா.